இந்த கால வேளையிலே பரிசுத்தாவியானவர் தாமே நம் மத்தியிலே ஊழியம் செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த செய்திக்காக நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்த போது கர்த்தர் என்னோடு கூட பேசினது, நான் என் ஜனத்தை உயர்த்த விரும்புகிறேன், என் ஜனத்தை நான் உயர்த்த விரும்புகிறேன். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே நேரத்துல எப்படி உயர்த்துவார், அதுதான் ரொம்ப முக்கியம். அநேக நம்மளே என்ன பண்றோம், வாக்குத்தத்தம் கிடைத்த உடனே வாக்குத்தத்தத்தை மாத்திரம் என் ஜனம் வைக்கப்படுவது இல்லைன்னா வைக்கப்படுவது இல்லைன்னு மாத்திரம் பிடிச்சுக்கிறோம். அப்படி இல்லை, என்ன பண்ணா வைக்கப்பட மாட்டோம், அதை நானும் நீங்களும் அறிந்து கொண்டால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை சுதந்திரிக்க முடியும். ஆண்டவருடைய வசனம் எல்லாம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கண்டிஷனல், நிபந்தனைக்குட்பட்டது. கர்த்தர் திட்டமா இந்த வருஷம் என் ஜனங்களை நான் உயர்த்த போகிறேன். இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி தான். நீங்க அதை எப்படி எடுத்து அபியாசிக்கிறீங்களோ அதற்கேற்றாற் போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மணி சரியாக 11:40. சங்கீதம் 37:34 வசனத்தை வாசிங்க. அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவருடைய உயர்த்துவார். ஆமே, பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவாராம். எப்ப நீ காத்திரு, அவருடைய வழிகளை கைக்கொள். அப்பதான் ஆண்டவர் இந்த வருஷம் எழுத்தின்படியும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நிச்சயமாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ண போறாரு, ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நானும் கூட விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் சொன்னதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் சொன்னாருன்னா அதை கட்டாயம் செய்வாரு. ஆனா அவர் சொன்னதை நானும் நீங்களும் என்ன பண்ணணும், கைப்பற்றணும். ரெண்டே காரியம்தான் சொல்றாரு. என் வழிய கைக்கொள், எனக்கு காத்திரு, என் வழியை கைக்கொள், என் வழியை கைக்கொள், எனக்கு காத்திரு. இந்த ரெண்டு காரியத்தை நானும் நீங்களும் செய்தா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரா, இந்த வருஷம் உயர்த்திடுவாராம். கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாய் வருகிற வசனம் என்ன தெரியுமா? என் மகனே, நான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன், நான் உன்னை உயர்த்துவேன். நிறைய பேர் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை யோசித்து, நானும் தான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை யோசித்து எப்படி என்ன உயர்த்த முடியும்? ஆண்டவரே, நான் வயசானவ, என்னை எப்படி நீங்க உயர்த்த முடியும்? என்னால இனிமே என்ன பிரயோஜனம்? அப்படிதான் நான் யோசிச்சேன். என்னால ஏதாவது யாருக்காவது பிரயோஜனம் வருமா? இனிமே எனக்கு தான் எல்லாரும் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன். எனக்கு என்ன நீங்க உயர்த்த முடியுமா? ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அது உன் பாடு இல்லம்மா, அது உன்னுடைய பாடு இல்ல, அது என்னுடைய வேலை. நான் சொன்னதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். நீ நம்பு, நீ விசுவாசி. நான் சொன்ன ரெண்டையும் கைக்கொள், எனக்காக காத்திரு, என் வார்த்தைகளை நீ என்ன பண்ணு, கைக்கொள். யோசேப்பை ஆண்டவர் குழியில போட்டாங்க. அதுக்கு முந்தைய சகோதரர்கள்லாம் வெறுத்தாங்க. குழியில போட்டாங்க, திருப்பி குழியிலிருந்து தூக்குனாங்க. யாரு செய்தா? நம்ம சகோதரர்களே செய்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம், வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா இதெல்லாம் பின்னுக்கு ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய திட்டம். யோசேப்பே, நீ குழியில போடப்படணும், உன்னை தூக்கணும், நீ எங்க போகணும்? எகிப்துக்கு போகணும். ஏன்னா பஞ்சம் வரப்போகுது. அதுல உன் தகப்பன் விட்டார இஸ்ரவேல் ஜனங்களை நீ என்ன பண்ணணும்? காப்பாத்தணும், அவங்களை போஷிக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் போட்ட பிளான். நம்ம எல்லார குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. நம்ம எல்லாரையும் குறித்து ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணி இருக்கிறார். அந்த பிளான் நிறைவேற
நானும் நீங்களும் இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்கறது என்ன? அவருடைய வார்த்தையை கை கொள்ளணும், அவருக்காக காத்திருக்கும். அதை நிறைவேற்றாம போகவும் செய்ய முடியும். எப்படி யோசேப்பு இதுல போட்டு திருப்பி தூக்குனாங்கல்ல, எகிப்துக்கு போட்ட உடனே அவன் என்ன பண்ணி இருக்கலாம்? திரும்பியும் எப்படியாவது சான்ஸ் கிடைச்சு ஓடி வந்து திருப்பி அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்திருக்கலாம். ஆனா யோசேப்பு ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றுக்கும், அதை விடுங்க, அது கூட அவன் வர முடியாது, அடிமையா இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனா அவன் ஈஸியா முன்னுக்கு வர்றதுக்கு வழி வந்துச்சு. போத்திபாரோட மனைவி என்ன பண்ணா? அழகா நீ என் வலைக்குள்ள விழுந்துரு, நான் உன்னை உயர்த்துறேன்னு ஈஸி வழி வச்சா. ஆனா யோசேப்பு என்ன பண்ணல? அதற்கு இடம் கொடுக்கல. கர்த்தர் என்ன உயர்த்தட்டும், நீ எனக்கு கொடுக்கிற உயர்வு எல்லாம் எனக்கு வேணாம். ஆனா கர்த்தருக்கு காத்திருந்தான். யார் அவனை இது பண்ணாலும், அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும், யார் அவனை வழிமறிச்சாலும் அவன் என்ன பண்ணல? யாருடைய திட்டத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கல. கர்த்தருடைய வழிகள்ல தான் கண் இருந்துச்சு. அதே போல நம்முடைய வழிகளும் கர்த்தர் மேல இருக்கும்னா வைத்தோமானால் கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார், வித்தியாசத்தை காட்டுவார். ஆனா உயர்த்துகிற விதம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்கும். சிலரை பினான்சியலா, பணம், பொருளாதார ரீதியில, சிலருக்கு நீண்ட நாட்கள் வியாதி, பலவீனம், அதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சுகப்படுத்துவார். சிலருக்கு சில தேவைகள் இருக்கும், சில காரியங்கள்ல இது எனக்கு ரொம்ப கட்டாயமா வேணும்னு இருக்கும். ஆபீஸ்ல ரொம்ப முன்னுக்கு வர முடியாத நிலைமை இருக்கும். ஆனா எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய பிளானுக்கு, திட்டத்துக்கு பொறுமையாய் முறுமுறுக்காம விட்டு கொடுப்போம் என்று சொன்னா கர்த்தர் உயர்த்துவார். வேதத்துல உயர்த்தின சிலரை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, ஆண்டவர் யாரை உயர்த்துகிறாராம் பாருங்க. துக்கப்படுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறாராம். துக்கப்படுகிறவர்கள், the sorrow stricken shall be exalted. துக்கப்படுகிறவங்க. யோபு சொல்றாரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, வாசிக்க வேணாம், குறிச்சு வச்சுக்கோங்க. துக்கிக்கிறவர்களை யோபுவோட இதுல அவருடைய யோபோட ஃப்ரெண்ட் எலிப்பாஸ் சொல்றாரு இத. யோபோட துக்கத்தை பார்த்து துக்கப்படுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார்னு சொல்றாரு. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார்னு சொல்றாரு. அதே போல 2:13 யோபு 2:13 யோபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. தூரத்தில் அவனுடைய பாடுகளையும் துக்கத்தையும் பார்த்த உடனே நேரா வந்து 7 நாள் இரவும் பகலும் ஒரு வார்த்தை கூட பேசலையாம். அப்படியே உட்காந்துறாங்க. அப்ப யோபோட துக்கம் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க நான் யோபு மாதிரி துக்கப்படுறேன், அது நம்முடைய ஆதங்கத்துல சொல்றோம். ஆனா யோபு மாதிரி துக்கப்பட்டவங்க வேதத்துல யாருமே இல்லை. யோபு தன்னுடைய துக்கத்தையே சொல்றாரு 6:3. யோபு 6:3, என் துக்கம் கடற்கரை மணலை பார்க்கிலும் மிகவும் கொடியது, கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமா இருக்குது என் துக்கம்னு சொல்றாரு. 16:6 சொல்றாரு, எனக்கு நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாட்டாலும் எனக்கு ஆறுதல் இல்லைன்னு சொல்றாரு. பிள்ளை கர்த்தருடைய பிள்ளைக்கு துக்கம் வருமா? துயரம் வருமா? வரும். இயேசுவே ஏசாயா 53:3 சொல்றாரு, அவர் துக்கம் நிறைந்தவரா பாடு அனுபவித்தார். ஆண்டவராக கொஞ்சம் விழிப்பா, யாரும் தூங்காம கவனிங்க. உங்களை உயர்த்தணும்னா கொஞ்சம் விழிப்பா இருங்க. எனக்கு உயர்வு வேண்டாம்னா தூங்குங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துக்கமா இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா கர்த்தருடைய சமூகத்துக்கு? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, வேதத்துல உயர்த்தின ஒரு மனுஷன், துக்கத்துல இருந்த ஒரு மனுஷனை உயர்த்தினது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2 வசனம். எப்தா வாசிங்க. கீலேயாத்தியான எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். கீலேயாத்தியனாகிய பலத்த பராக்கிரமசாலி. அவன்
பரஸ்திரியின் குமாரன் கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் அந்த 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. யெப்தா ரொம்ப துக்கப்பட்டான். என்னன்னு சொன்னா, அவன் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆனா சின்ன வயசுல இருக்கும் போது அவனோட பராக்கிரமத்தை பார்த்து அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை உபயோகித்தாங்க. எல்லாரும் அங்கங்க சண்டைக்கு போகும்போதெல்லாம் யெப்தாவை யூஸ் பண்ணாங்க. யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அவனை அவங்க பெரியவர்களான போது தகப்பனுடைய சொத்துக்கு பிரிக்கும் போது, நீ பரஸ்திரியின் குமாரன், ஓடிப்போ, உனக்கு சொத்து கிடையாதுன்னு விரட்டிட்டாங்க. எப்படி இருக்கும் அவனோட உள்ளம் பாருங்க. ஆனா அவன் பலத்த பராக்கிரமசாலி தான். அவன் என்ன பண்ணியிருக்கலாம், எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு அப்பாவோட சுதந்திரத்தை எடுத்திருக்கலாம். ஆனா யெப்தா கர்த்தருக்கு பயந்தான். அவன் பொறுத்துக்கிட்டான், துக்கத்தை பொறுத்துக்கிட்டான். இயேசுவை போல துக்கத்தை எல்லாம் மனதில் வைத்து பொறுத்துக்கிட்டான். வேதத்துல ஈசாக்கை குறித்து சொல்லும் போது கூட அவர் ரொம்ப துக்கப்பட்டார். ஆபிரகாம் செல்வ சீமான், அவருடைய சொத்துக்கெல்லாம் அதிபதி தான் ஈசாக்கு. ஆனா அவன் காரான் ஊர்ல இருக்கும் போது பெலிஸ்தர் அவனை அபிமலேக்கு, பெலிஸ்தருக்கு ராஜா என்ன பண்றான், துரத்தி அவனுடைய வேலைக்காரர், இவங்க வேலைக்கார தோண்டின துறவுகள் எல்லாம் மூடி போடுறாங்க. சரி, இங்க மூடுறாங்கன்னு இன்னொரு இடத்துக்கு போனா அங்கேயே வந்து மூடுறாங்க. எங்க போனாலும் மூடுறாங்க. எப்படி இருக்கும், எங்க போனாலும் நிம்மதி இல்லையே. ஆனா அவன் வழக்காடல துக்கப்பட்டான். துக்கத்தை மனசுக்குள்ள வைத்து ஆண்டவர்கிட்ட மாத்திரம் சொன்னான். அவன் சொன்ன போது என்ன நடந்தது தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல ஈசாக்கு ஆண்டவருக்கு நிழல், ஆண்டவருடைய சாயலை கர்த்தர் ஈசாக்கிலே பார்த்தார். அந்த பொறுமையாய் அந்த துக்கத்தை அனுபவித்ததை பார்த்து ஆண்டவரே அவனுக்காக யுத்தம் பண்ணி அந்த அபிமெலேக்கு பார்க்கிறான், இவனை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி வந்து கர்த்தரும் கூட இருக்கிறாருன்னு ஆதியாகமும் 26, 28 வீட்டுல போய் வாசிங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. கர்த்தர் நிச்சயமாக உன் கூட இருக்கிறாருப்பா சொல்லி அவனே சாட்சி கொடுக்கிறான். ஆகவே துக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகளே, மகனே, நீ பொறுமையா, என் பிள்ளையே, நீ பொறுமையா சகிச்சுக்கோ, நான் உன்னை உயர்த்த போறேன். துக்கத்தோட வந்து யாருக்கோ டெஃபினட்டா ஆவியானவர் பேசுறாரு. ரொம்ப துக்கத்தோட வந்திருக்கிற யெப்தாவை போல சொந்த ஜனங்களால வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வந்து இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ சகிச்சுக்கோ என் மகளே, என் மகனே, நான் உன்னை உயர்த்த போறேன். இந்த யெப்தா ஒரு தனி மனிதனுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அம்மோனியருடைய தேசத்தை புடிச்சு கைப்பற்றி வந்துட்டாங்க. சரித்த வேத வரலாறு சொல்லுது, 300 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மோனியருடைய தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கைப்பற்றிட்டாங்க. ஆனா அத அம்மோனியருக்கு ஞாபகப்படுத்துறாரு, உங்க தேசத்தை இந்த இஸ்ரவேலர் புடிச்சுக்கிட்டாங்க, நீ போங்க, நீங்க எல்லாம் போய் யுத்தம் பண்ணுங்க சொன்ன உடனே இந்த அம்மோனியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வந்த உடனே இந்த கீலேயத்தியர்களுக்கு அவங்களோட யுத்தம் பண்ண பலன் இல்லை. உடனே யோசிக்கிறாங்க, ஐயோ, யெப்தா இருந்தா என்ன பண்ணுவான், நம்மோட யுத்தம் பண்ணுவானே சொல்லிட்டு யெப்தாவை வந்து என்ன பண்றாங்க, 8ஆம் வசனம் வாசிங்க, 11:6, நியாயாதிபதி 11. அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் 6ஆம் வசனமா, யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். யாரு விரட்டினாங்களோ அவங்களே வந்து, நீ எங்களுக்கு தலைவனா இருக்கணும்பா, நீ வந்து எங்க தேசத்துக்கு, எங்களுடைய இதுக்கு தலைவனா இருந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணணும். அப்ப யெப்தா சொல்றான், நீங்க தானே என்ன விரட்டினீங்க, ஆமாப்பா, நீ தான் இப்ப வரணும். தேவ பிள்ளையே,
இன்னைக்கு சொந்த ஜனங்களால வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு துக்கத்தோட வந்திருக்கிறேங்க. கர்த்தர் ஒண்ணு சொல்றாரு, யார் உன்னை விரட்டினாங்களோ, யார் உன்னை துக்கப்படுத்தினார்களோ அவர்களே உன்னை வந்து என்ன பண்ண போறாங்க, உயர்த்த போறாங்க. ஹalleluya ஹalleluya. ஓ ரமமா ராதா ரமா சந்தரமா உதியாரியா கதராரியா. அவர்களையே வைத்து கர்த்தரோடு உயர்த்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்தா உடனே அவங்களோட போயிடல. 11 வாசிக்க. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோட கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். மிஸ்பாவுக்கு போறான், இவங்களோடு கூட சேர்ந்து மிஸ்பாவுக்கு போய் தன் காரியத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல வைக்கிறான். மிஸ்பான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, காவற் கோபுரம்னு அர்த்தம். கர்த்தர் கேட்கிற ஜெபத்தை கேட்கிற இடம், கர்த்தர் நம்மை காண்கிற இடம். அந்த இடத்துக்கு போய் தன் காரியத்தை எல்லாம் கர்த்தர் சொல். தேவ பிள்ளைகளே, எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்துல வைக்க பழகிக்கொள்ளு. யாரும் உயர்த்தினா கூட உடனே ஓடுகிறாங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் எல்லாத்தையும் வைங்க. வைத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவதை பாருங்க. பிள்ளைகளே, யார் உங்களை வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவர்களே உங்களோட துக்கத்தை மாற்றும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வருஷத்துல உண்மையாய் நீங்க கர்த்தரை தேடி கர்த்தருக்கு அவர் சொல்றதெல்லாம் கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களை அவிதமாய் மாற்றி உங்களோட வாழ்க்கையில உங்களோட பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையிலே கர்த்தர் கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்னைக்கு துக்கப்படுகிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு. யாரு வந்து மொர்தெகாயை உயர்த்தினா, மொர்தெகாயோட அழிவை தேடி இருந்த ஆமானையே வைத்துதான் உயர்த்தினா. இன்னைக்கு நீங்க எங்க விழுவீங்க, எங்க உங்களை பத்தி கேவலமா பேசலாம், எங்க உங்களுக்கு விழுக வரும்னு காத்திருக்கிறாங்க பாருங்க ஒரு கூட்டம். அவரை வச்சே உங்க சொந்த யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினார்களோ அவர்களை வைத்தே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே விசுவாசிங்க. கர்த்தர் சொன்னதை மாத்திரம் ஒரு சின்ன குழந்தையை போல, சைல்ட் லைக் ஃபெய்த். ஒரு குழந்தைகிட்ட ஏதாவது சொன்னா அப்படியே நம்பும். அப்படி நம்புங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களில் இந்த காரியங்களிலே மகிமைப்பட போகிறார். இரண்டாவதாக பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். தெரிந்து கொள்ள நேரம் ஆனபடினால் நான் நிறைய ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, யாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொன்னா, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு. அநேக ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. யாருக்கிட்ட கிறிஸ்துவின் சுவாபம் இருக்கும், ஆண்டவருடைய சுவாபத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஈசாக்குல கூட அவருடைய திவ்ய சுவாபத்தை பார்த்தாரு. எப்தாவுல ஆண்டவர் தன்னுடைய சுவாபத்தை பார்த்தாரு. அதனாலதான் எப்தாவுக்காக யுத்தம் பண்ண வந்தார். அவருடைய சுவாபம் நம்மிலே உருவாக ஆவியானவர்களுக்கு கீழ்ப்படியன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கத்த. சங்கீதம் 89:20 வாசிங்க. சங்கீதம் 80:19 வாசிங்க. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சகல நிறைய பேர் இருக்காங்க. அதுல மொத்தத்துல ஒரு திறமசாலியை தெரிந்தெடுக்கிறது ஈஸி, அப்படிதானே? இப்ப நம்ம கூட்டத்துல யாரு கெட்டிக்காரவங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு யாரையாவது தெரிந்தெடுக்கிறது ஈஸியா தெரிஞ்சு எடுத்துக்குவோம். ஆனா ஆண்டவர் தெரிந்தெடுப்பு அப்படி இல்லை. தாவீத சொல்றாரு, மத்தேயு 1:6 வாசிங்க. மத்தேயு 1:6 தாவீதை எப்படி தெரிந்து கொண்டாரா? தாவீது பிறக்கும் போதே தாவீது ராஜாவை பெற்றானார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. பிறக்கும் போதே தாவீத ராஜாவாய் ஆண்டவர் கண்டார், தெரிந்து கொண்டார். அதே போல தேவ பிள்ளையே, உன்னை குறித்த தெரிந்தெடுப்பு ரொம்ப விசேஷம்.
அந்த தெரிந்து கொள்ளுதலை அற்பமா நினைச்சிடாங்க. ஆண்டவர் தெரிந்தெடுத்தனாலதான் இன்னைக்கு கொண்டு வந்து இந்த செய்தியை உங்களை உயர்த்தும்படியா இங்க அமர வைத்திருக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் நிச்சயமா என்ன பண்றாரு? உயர்த்துவார். சாமுவேலை அனுப்புறாரு. நான் தெரிந்து கொண்ட தாசனை நீ என்ன பண்ணு, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா சாமுவேல் தெரிஞ்சு கொண்டிருந்தா யாரை தெரிஞ்சிருப்பாரு தெரியுமா? 1 சாமுவேல் 16:6 பாருங்க. அவரை தான் தெரிஞ்சிருப்பாரு. சாமுவேலோட தெரிந்தெடுப்பு. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். ஏன் தெரியுமா? அவனுடைய பலத்து பயங்கரமான தோற்றம், அழகு, அவன் அது மாத்திரம் இல்ல, ராஜாவுடைய ஸ்போர்ட்ஸ் சேவகனாய் இருக்கிறான், யுத்தத்துல பழக்கப்பட்டவனா இருக்கிறான். இவன் தான் நினைச்சுக்கிட்டாரு. அதான் மனுஷன் தெரிந்து கொள்றது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சாமுவேலே நீ வெளி தோற்றத்தை பார்க்கிறப்பா, நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். உங்க இருதயத்தை பார்த்து உயர்த்ததா ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு யோசித்து பாருங்க. இருதயத்தில நானும் நீங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் உண்மை உள்ளவனாய் இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும். தாவீது அப்படி கர்த்தர் தெரிந்து கொள்ள என்ன அவர்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தா, நம்மை போல எத்தனையோ பாவம் செய்தார். நம்மை விட கொடுமையான பாவத்தை கூட செய்தார். ஆனா ஓப்பன் கன்ஃபெஷன் செய்த ஆண்டவரே அனு சொல்லி ஒப்புக்கொண்டார். எனக்கு முடியல ஆண்டவரே, நானும் நீங்கள் கூட பாவம் செய்தாலும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும். அவர்கிட்ட போய் கையை தூக்கிடணும், மன்னிப்பு கேட்கணும், ஒத்துக்கொள்ளணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பார். அத இன்னொரு முக்கியமான குணம் 1 சாமுவேல் 22:14 பாருங்க. 1 சாமுவேல் 22:14. அகிமேலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல் ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனம் உள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? உண்மையை ஆண்டவர் பார்க்கிறார். தப்பு பண்ணிட்டேனா தப்பு. சிலருடைய செபம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே நான் பொய் சொன்னேன், நான் பொய் சொல்லியிருந்தால் என்னை மன்னிங்க. நான் பொய் சொன்னது எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாத மாதிரியும் பொய்யாவும் எடுத்துக்கிட்டோம், மெய்யாவும் எடுத்துக்கிட்டோம். இருதயமே ஆண்டவருக்கு தெரியும். என் இருதயம் திருக்குள்ளது, கேடானது. ஆண்டவருக்கு தெரியும் இந்த இருதயத்தை. இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். தாவீது இருதயத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தான். மனுஷர் சாட்சி சொல்றாங்க, உண்மை உள்ளவன், அவனை போல உண்மை உள்ளவன் ராஜாவுக்கு யாருன்னு. இன்னொன்னு தெரிந்து கொள்ளப்பட்ட சுவாபம் எப்படியா? 1 பேதுரு 2:9 பாருங்க. நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறீர்கள், ராஜரீக ஆசாரி கூட்டமாய் இருக்கிறீர்கள், பரிசுத்த ஜனங்களாய் இருக்கிறீர்கள், அவருக்கு சொந்த ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். எதற்காக தெரிந்து கொண்டாரா? உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. தேவனுடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு சொன்னீங்கன்னா அவருடைய புண்ணியத்தை மற்றவங்களுக்கு நீங்களும் நானும் அறிவிக்கணும். அறிவிச்சு ஆண்டவர் தான் வழின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணணும்? வழியை காட்டி அவர்களை சத்தியத்துக்குள்ள நடத்தணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொன்னு தாவீதே தன்னை குறித்து எப்படி ஆண்டவர் உயர்த்தினாருன்னு சொல்றாரு பாருங்க. 2 சாமுவேல் 23:3 பாருங்க. 23:1 இது தாவீதோட வாயே சொல்லுது. தாவீதோட கடைசி வார்த்தை. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு மேன்மையாய் உயர்த்தப்பட்டேன். ஆனா இது தாவீதோட கடைசி வார்த்தை. தாவீது அவ்வளோ சமஸ்த
இஸ்ரவேலுக்கும் மேன்மையாய் கொண்டு வந்தது அவனுடைய சாமர்த்தியம் இல்ல, அவன் போட்ட சண்டை இல்ல, அவனுடைய திறமைகள் அல்ல. கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார்களா. இன்னொன்னு பாருங்க, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நீங்க எப்படி தெரியும்னா, 1 நாளாகமும் 14:1-2 வாசிங்க. தீருவின் ராஜா ஆமென். தாவீது கட்டாலும் தனக்கு ஒரு வீடு கட்ட போறாரு. அதுக்கு தாவீது போய் தீரு ராஜா கிட்ட போய் எனக்கு பொண்ணு கொடு, பொருள் கொடு, தச்சரை அனுப்புன்னு கேட்கல. இவரே என்ன பண்ணாரா, தீருவின் ராஜாவே தாவீதோட வீட்டை கட்ட, அரண்மனை கட்ட கூட இல்லை, இது ஆலயம் கட்ட கூட இல்லை, இவருடைய வீட்டை கட்ட தீருவின் ராஜா அவரே பிரதானிகளை அனுப்பி தாவீதுக்கு உதவி செய்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையை, உன் தேவைகள் எல்லாவற்றையும் பரலோகம் சந்திக்கும். பரலோகம் சந்திக்கும். கர்த்தரே உங்க தேவைகள், நீங்க யார்கிட்டையும் போய் கேட்க வேணாம், கர்த்தரே உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளையா இருப்பீங்களானா கர்த்தரே உங்களுக்காக என்ன பண்ணுவாரு, எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அப்போஸ்தலர் 13:22 சொல்றாரு, இன்று கர்த்தர் சவுலை தள்ளி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை உயர்த்தி என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவரே சாட்சி சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவர் தாவீதை அவ்வளவு நம்புறார். என் இருதயத்துல என்ன இருக்கோ அதையெல்லாம் தாவீது என்ன பண்ணுவான், செய்வான். இன்னைக்கு என்னையும் உங்களையும் குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லுகிற நம்மை ஆண்டவர் நம்பணும். என் பிள்ளையா என்ன பாடு கொடுத்தாலும் என் பிள்ளை என்னை விட்டு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான், ஒரு நாள் என் பிள்ளை என்ன பண்ணாது, என்னை விட்டு போகாது. என் பிள்ளை எனக்காக யோபு குறித்து சாட்சி சொன்னது போல கர்த்தர் சொல்லணும் என்னையும் உங்களையும் குறித்து. என் பிள்ளைங்க ஒரு நாளும் சத்துருவே எவ்வளவுதான் என் பிள்ளைகளை சோதித்தாலும், எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க, ஆண்டவரே என்னதான் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பாவும். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாம உலகத்துல வாழவே முடியாது தேவச்சனமே. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா நம்முடைய தேவையெல்லாம் பரலோகம் சந்திக்கும். கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்காக செய்து முடிப்பார். எப்ப கர்த்தர் நம்மை நம்பணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நானும் நீங்களும் அவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். தப்பு செய்தா ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், எனக்கு உதவி செய்ய, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கரத்தை தூக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இருதயத்தை எப்போதும் ஆண்டவருக்கு நேரா திருப்பி வச்சுக்கோங்க. இருதயம் குற்றப்படுத்தக்கூடாது. யோவான்ல வசனம் சொல்லுது, 3ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம், உங்க இருதயமே உங்களை குற்றப்படுத்தினா எவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்துவார். பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். உங்க இருதயம் இன்னைக்கு உங்களை பத்தி என்ன சொல்லுது? நான் உத்தமன்னு கர்த்தர் சொல்றாரு, இருதயம் சொல்லிச்சுன்னா அருமையா கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. இருதயம் சரியா இருக்க, இருதயம் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்க. 3ஆவதாக சாந்த குணமுள்ளவர்களை, the meek one shall be exalted. சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறாராம். சங்கீதம் 147:6 வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் நம்மை உயர்த்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முண்டி அடிச்சிடும். உலகம் என்ன சொல்லும், நான் உயரணும்னா நான் முண்டி அடிச்சு அவனை தாழ்த்தி அவனை பற்றி சொல்லி கொடுத்து இவனை பற்றி சொல்லி கொடுத்து நான் முன்னுக்கு வரணும். இதான் உலகம் சொல்ற பிளான். அவனை ஏதாவது போட்டு கொடுக்கணும் பெரியவங்கள்ட்ட, அவங்கள பற்றி சொல்லி இவங்களை பற்றி சொல்லி நான் முன்னுக்கு வந்தேன். நிலைக்காது தேவ பிள்ளையே. கொஞ்ச நாள் வண்டி ஓடும், அப்புறம்
ஆண்டவர் அப்படியே கவுத்து விட்டுருவார். ஆகவே உயர்வு நம்ம திறமையில இல்லை, உங்களோட படிப்பில இல்லை, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில இல்லை. உயர்வு இன்னைக்கு காலையில கூட அந்த வசனத்தை அருமையான தம்பி சொன்னாங்க. நன்மையான எந்த ஈவும் எங்க இருந்தா வரணும்? ஆண்டவருடைய கரத்திலிருந்து தான் வரணும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு உயர்வு கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் வரணும். நீங்க வீடு வாசல்னு ஓடி அலையவே வேணாம். நீங்க சாந்த குணமா மாத்திரம் இருந்தீங்கன்னா, சாந்தமா இருக்க தீர்மானிப்போம். சாந்த குணத்துக்கு மாறா நிறைய காரியம் நடக்கும். யாரு என்ன எழுப்பினாலும் நான் சாந்தமா தான் இருப்பேன் ஆண்டவரே என்ன ஒரு தீர்மானத்துக்குள்ளே நானும் நீங்களும் வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறாரா? வேதத்துல சாந்த குணமுள்ள ஒரு மனுஷன், அவர் யார் தெரியுமா? மோசே. என்னாகமம் 12:3 வாசிங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ள குணமுள்ளவனாய் இருந்தான். பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த, இது ஆண்டவரே சொல்றார், மிகுந்த சாந்தம் உள்ளவனாய் இருந்தான். கோவப்பட்டு நிறைய பேர் பேசிட்டு அப்புறம் என்ன பண்றோம்? ஐயோ தெரியாம கோவப்பட்டுட்டோமே. லேட் ரியலைசேஷன் நெவர் பேஸ். நம்ம கோவப்பட்டு கத்திட்டு அப்புறம் யோசிச்சு என்ன சொல்ல கொட்டிட்டோம்னா அள்ள முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே சாந்த குணத்தை நானும் நீங்களும் கேட்கணும். ஆனா இந்த சாந்தமும் தாழ்மையும் மாத்திரம் ஆண்டவர்கிட்ட தான் கற்றுக்கொள்ளணுமா. மற்றது எதையும் ஆண்டவர் கற்றுக்கொள்ள சொல்லல. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்றார். மத்தேயு 11:29-30 சொல்றார், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. அப்பப்ப சிலுவையை தான் பார்க்கணும், அப்பப்ப இயேசுவை பார்க்கணும், அப்பப்ப ஐயோ ஏசப்பா நீங்க எவ்வளவு அமைதியா இருந்தீங்க, எவ்வளவு சாந்தமா இருந்தீங்க, அவரை பார்த்தா நானும் நீங்கள் எப்படி ஆயிரும். என்ன அநியாயம் நடந்தாலும் பேசாதீங்க, சாந்தமா இருங்க. மோசே போல ஆண்டவரே சொல்றாரு. மோசே 25 லட்சம் மக்களுக்கு மேல நடத்திட்டு வராரு. எவ்வளவு பேர் கோவப்படுத்தி இருப்பாங்க, எப்படியெல்லாம் கோவப்படுத்தினாங்க. ஆனாலும் அவருடைய சாந்த குணம் எவ்வளவு பொறுமையா இருந்தது. உண்மையில சின்ன காரியத்துக்கு கூட ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட என்ன பண்றாங்க, வைஃப் அற்பமா நினைச்சு போ அதை சொல்லாத இதை சொல்லாத அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அந்த நேரத்துல கூட நானும் நீங்களும் என்ன பண்ணணும்? சாந்தமா தான் இருக்கணும். சாந்த குணத்தை ஆண்டவருக்கு அந்த நேரம் ஆண்டவரை தான் பார்க்கணும், ஆண்டவரை தான் நானும் நீங்களும் பார்க்கணும். சாந்த குணமா இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பூமியை சுதந்தரிக்க உயர்த்துவாராம். அப்போஸ்தலர் 7:35 வாசிங்க. இந்த சாந்த நான் யோசித்து பார்த்தேன். இந்த சாந்த குணத்தை மோசே உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதிகளாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமாகி தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். சொந்த ஜனங்கள் வெறுத்து தள்ளி உன்னை எங்களுக்கு அதிகாரியா வைத்தவன் யார்? நீங்க நினைக்கிறீங்க மோசே தொடக்கத்திலேயே சாந்த உள்ளவன். மோசே ரொம்ப கோவக்கார். மோசே பயங்கரமான கோவக்காரு. எப்படி ராஜா வீட்டுல இருக்கும் போது, பார்வோனுடைய அரண்மனையில இருக்கும் போது என்ன பண்ணாரா, 2 பேர் சண்டை போடுறத, ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடுறத பார்த்துட்டு, என்னடா ஏன் ஜனங்களை நீ அடிக்கிறேன்னு சொல்லி அந்த எகிப்தியனை பிடிச்சி கொன்னு மண்ணில போச்சு. அடுத்த நாள் போறாரு, 2 எபிரேயர்கள் சண்டை போடுறாங்க. அப்பா நீங்க எல்லாம் சகோதரர்கள் சமாதானம் பண்ண பார்க்க. அதுல ஒருத்தன் சொல்றான், எங்க மேல உன்ன தலைவனாகும் அதிகாரியா வச்சது யாரு? இப்போ உடனே யோசிக்கிறாரு, இது எப்படியாவது பார்வோன் காதுக்கு போயிடும் சொல்லிட்டு ஓடி போறாரு மீதியான் தேசத்துல. அங்க ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? மோசைக்கு சாந்தத்தை கற்றுக் கொடுக்க. ஆடு மேய்ப்பா, உனக்கும் வந்தா ஆட்டையாவது கொள்ளுப்பா, என் ஜனத்தை கொள்ளாதப்பான்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. ஆண்டவர் மோசைய ஆடு மேய்க்கிற ரொம்ப கேவலமான வேலை தான், அதை தான் மோசைக்கு
கொடுத்து தாழ்மை சாந்த குணத்தை மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் மோசேய அவரை பாரு என்ன பாருன்னு தான் கற்றுக் கொடுத்திருப்பார். நான் சாந்தமா இருக்கேன் பாரு, நான் சாந்தமா இருக்கேன்னு தான் சொல்லியிருப்பார். இவ்வளவு பேசின ஆண்டவர் அவரை தான் சொல்லியிருப்பார், நான் சாந்தம் உள்ளவன். அப்ப அவருக்கு ஆண்டவரை குறித்த வேதமெல்லாம் இல்லை, ஆனா எப்படி பேசியிருப்பாரு, நான் சாந்தம் உள்ளவன், நான் சாந்தம் உள்ளவன் தான் அவருக்கு சொல்லி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எப்படிப்பா கற்றுக்கொண்டாருன்னு யோசிச்சேன். ரொம்ப கஷ்டம் சாந்த குணத்தை கற்றுக்கொள்கிறது. இதை யாரு சொல்றா? ஸ்தேவான், கடைசி முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவான் அவரை குறித்து சாட்சி சொல்றாரு. இந்த 7:35 அப்போஸ்தலர் 7:35. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கோபக்காரனை அவ்வளோ சாந்தமுள்ளவனாய் மாற்ற முடியும். நான் என்னை உங்களை மாற்ற முடியுமா? முடியாதா? கட்டாயமா சின்ன காரியத்துக்கெல்லாம் கோபப்படாதீங்க. சாந்தம் ஆண்டவர்கிட்ட கேட்டு சாந்த குணமுள்ளவர்களாய் நானும் நீங்கள் என்ன பண்ணணும்? மாறணும். இந்த சாந்தமும் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு லிங்க் இருக்கும். எல்லாமே கர்த்தருடைய சுவாபம் எல்லாமே ஒண்ணு வேண்டாம் அடுத்தது இருக்கும், அடுத்தது எல்லாமே இப்ப நான் சொன்ன எல்லா காரியத்துக்கும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்பு இருக்கு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சுவாபம் சாந்த குணம், அந்த அவருடைய சுவாபத்தை மோசையில பார்த்தனாலதான் மோசையே ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவன் யாரு உலகத்திலேன்னு தேடி கண்டுபிடிச்சி கர்த்தருடைய கண்கள் மோசைய உயர்த்துது. ஒரே ஒரு வசனம் நாங்க எல்லாரும் படிக்கணும், மனப்பாடமாவது பண்ணணும். பிலிப்பியர் 4:5 வாசிங்க. கட்டாயம் எல்லாரும் வேத புத்தகத்துல அந்த பிலிப்பியர் 4:5 குறிச்சு வச்சுக்கோங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுள். ஆண்டவர் எல்லாத்தையும் மறைவா வச்சுக்கோ நான் சொல்லி கொடுத்தேன். எதையுமே வெளியே காட்டாத, தர்மமா வெளியே காட்டாத, உன் நல்ல குணமா, நீ செய்த நல்ல குணமா வெளியே காட்டாது, எல்லாத்தையும் மறைச்சுக்கோ, மறைவாயிருன்னு சொன்ன ஆண்டவர் ஒன்ன மாத்திரம் தெரியப்படுத்து எல்லா ஜனத்துக்கும். நான் எதை சொன்னாரு? சாந்த குணம். தீர்மானிங்க, இருதயத்தில் உங்க வலது கையை வைங்க. ஆண்டவரே, என்னை தாழ்மை உள்ளவளாய் சாந்த குணம் உள்ளவளாய் மாற்ற என்னை ஒப்பு கொடுக்க, சாந்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, என் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஆண்டவரே, தெரிஞ்சிருக்கணும். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம நீதி நியாயம் பேசுறோம், நிறைய நேரம் சாந்தத்தை இழந்துடுறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தருடைய வசனமும் சொல்லுது. ஆகவே தாழ்மை குணம், இந்த சாந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிலிப்பியர் 4:5. அடுத்தது எளிமையானவர்கள். the poor one shall be exalted. எளிமையானவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2:7 இந்த அழகான வசனத்தை சொல்றது. வாசிங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவர்களையும் உயர்த்துகிறவருமானவர். 8ஆம் வசனம் வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த எளியவன், இந்த சிறுமைப்பட்டவன் யாரு என்று சொன்னா, நம்ம நினைக்கிறோம் ஏழைகள் தான். ஏழைகள் இல்லை, ஏழைகள் மாத்திரம் இல்லை. ஆண்டவர் இந்த சங்கீதம் 34:6 வாசிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இத சொன்னது யாரு? தாவீது ராஜா. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா சொல்றான். இந்த ஏழை கூப்பிட்டான். எளியவன் தான் இங்கிலீஷ் பைபிள்ல பெகர்னு இருக்கு. இந்த எளியவன் கூப்பிட்ட இந்த பிச்சைக்காரன் கூப்பிடுற ஆண்டவரே, நீங்க கேட்டு எனக்கு பதில் கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்துல சிந்தையில ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொன்னார். அப்படின்னா சிந்தையில ஒரு தாழ்மை வேணும். நம்ம வெளியில அப்படியே சாந்தமா தாழ்மை உள்ளவர்கள் போல நடப்போம்.
ஆனா சிந்தையில எப்படி இருக்கும்? ஜீவனத்தின் பெருமை இருக்கும். ஜீவனத்தின் பெருமை. அது எப்ப தெரியுமா வெளியே வரும்? யாராவது என்னை பத்தி ஏதாவது சொல்லும் போது வெளியே வரும். நான் யாரு தெரியுமா? என்ன சொல்றாங்க பாரு, என்ன சொல்லிட்டாங்க பாரு, ஆனா சொல்லி வருதா? இன்னொன்னு, அந்த சிந்தை இல்லைன்னா, எளிமை தாழ்மையில அந்த சிந்தை இல்லைன்னா நமக்கு தாழ்மையே வராது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆவியில எளிமை என்பது எப்போதும் ஆண்டவரை தான் நினைக்கணும். ஆண்டவருக்கு முன்ன அதைத்தான் தாவீது யோசிச்சு, ஆண்டவரே இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கங்களுக்கெல்லாம் அவங்களை நீங்களாக்கி ரட்சிங்க. ஆபிரகாம் பெரிய இவரு தான். யாரு? ஐஸ்வர்யவான், செல்வ சீமான். ஈசாக்கும் செல்வ சீமான் தான். யாக்கோபு செல்வ சீமானா ஏழையா பணக்காரனா சொல்லுங்க? அவரும் செல்வ சீமான் தான். நான் சொல்றேங்க, வாசிங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த யாக்கோபு இருக்காரே, அவரு ஏமாத்திடுறாரு. அண்ணனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டார் இல்லையா? பெற்றுக்கொண்டுட்டு இப்ப அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, நீ போயிருப்பா, எங்க அண்ணன் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு ஓடி போய் அந்த பிள்ளைகளை கட்டு, கானானிய பெண்களை கட்டாதன்னு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கும் போது இவர் ஓடி போறார் இல்லையா? சரித்திரம் சொல்லுது, பைபிள் ஹிஸ்டரி சொல்லுது, இவர் போகும்போது ஏசாவோட மூத்த மகன் எலிப்பாஸ் வரான். எலிப்பாஸ் வந்து இவனுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கிட்டான். பிடுங்கிறதுனாலதான் அந்த இடத்துல போய் ராத்திரி படுத்தாரு பாருங்க. அப்பா அந்த மூட்டையெல்லாம் வச்சு, அப்பா கொடுத்த அம்மா கொடுத்த மூட்டைகளை வைக்க வேண்டியதுதானே? எதை வச்சுக்கிட்டாராம்? கல்லதான் தலைக்கு வச்சுக்கிட்டாராம். எல்லாத்தையும் இழந்து போயிட்டார். அவர் சொல்றாரு, ஆதியாகமம் 32:10 வாசிங்க. வெறும் கையும் போல் போதும் 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 ஆள, வீட்டுல போய் வாசிங்க, நேரம் ஆயிடுச்சு. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். வெறும் கையும் கோலுமாய் தான் போறாரு அப்பா மாமா வீட்டுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து போயிட்டாரு யாக்கோபு. இப்ப யாக்கோபுடைய ஏழ்மை தான் இது சித்தரிக்குது. அவளுக்கு ஒண்ணும் இல்லை இப்ப. ஆனாலும் கர்த்தர் திரும்பி வரும்போது அவர் எப்படி மாத்தினாரா? 2 பரிவாரங்களோடு எளிமையை யாக்கோபு உணர்ந்தார். அங்க லாபான் அவர் அவ்வளவு கேவலமா நடத்துறான். ஒண்ணுமே இல்லைன்னு உடனே அவ்வளவு கேவலமா நடத்தி 10 முறை சம்பளத்தை மாத்தி, தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு ஜனம் உன்னை எளிமையா ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறாங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்த போறேன்னு சொல்றாரு. திட்டமா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. அநேகர் உங்களை பார்த்து ரொம்ப அற்பமா நினைக்கிறாங்கல்ல, அற்பமா நினைக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை உயர்த்த போறேன்னு சொல்றாரு. லாபானுடைய சொத்துக்களை எல்லாம் யாருக்கு சொந்தமாக்கி கொடுத்தார்? யாக்கோபுக்கு. கர்த்தரை அவருடைய சுவாபத்தை மாற்றினார். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். அவன் வரும்போது 2 பரிவாரங்களோடு வரும்போது ஏசாவுக்கு கொடுத்த வெகுமதி மாத்திரம் பாருங்க. ஆதியாகமம் 32, 14, 15 வீட்டுல போய் குறிச்சு வச்சுக்கோங்க. 200 வெள்ளாடு கொடுத்தானா, 200 செம்மறியாடு கொடுத்தான், 20 ஆட்டுக்கடாவாம், 30 ஒட்டகங்களா, 40 கடாரிகளா, 10 காளைகள், 20 கோழிகை கழுதைகள். இப்படி அவ்வளோ சம்பத்தை கொடுக்கணும்னா யாக்கோபு எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்திருப்பான். மற்றவங்களுக்கு யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ அவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாரா? உயர்த்த போகிறாரா? தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, கர்த்தருடைய சத்தியத்துக்கு உண்மையா இருந்து நீங்க கீழ்ப்படிவீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் இப்ப எப்படி வராரு? பொசிஷனோட ப்ரொசெஷன் வராது. அப்படின்னா பொசிஷன்னா சொத்துக்களோட, ப்ரொசெஷன்னா ஊர்வலமா வருது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர்
வைத்திருக்கிறேன், உன்னை உயர்த்த போகிறேன் என்று திட்டவட்டமாய் மனசுக்குள்ள ரொம்ப நிந்திக்கப்பட்டு ஒண்ணு இல்லையேன்னு யோசிக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஐயோ அவங்க அற்பமான்றாங்க, இவங்க அற்பமா, கர்த்தருக்கு உண்மையா இருக்க, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் சொல்றதெல்லாம் செய்யுங்க. நான் ஏன் இப்படி செய்யணும், இதை செய்யணுமா, அதற்கு ஓ அப்படி ஒரு கேள்வியே கேட்டுறாங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லிச்சுன்னா அப்படியே செய்வீங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப உயர்த்துவார். கடைசி 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷத்துல சொல்றேன், ரொம்ப முக்கியம். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார். The humble one shall be exalted. தாழ்மை. மத்தேயு 23:12 பாருங்க. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதுதான் ரகசியமே. நீங்க நினைக்காங்க உங்க திறமை, உங்க படிப்பு, உங்களோட எந்த காரியமும் உங்களை உயர்த்திடும், உங்களோட சாமர்த்தியம் இல்லவே இல்லை. தாழ்மையா இருக்கு. பிசாசு சொல்லுவான், உலக ஜனம் சொல்லுவான், ஐயோ பொழைக்க தெரியாத ஜனம். என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர், பொழைக்க தெரியல மிஸ் உங்களுக்கு ஆனா சொல்லுவாங்க. உலகம் என்னை பார்த்து பொழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லும். தாழ்மையா இருக்கணும். தாழ்மையா இருந்தா கர்த்தரே என்ன பண்ணுவாரு, நம்மை உயர்த்துவா. உலகம் சொல்லும், நீ குனிய குனிய கொத்துவான், ஆனா தாழ்மையா இருக்காத, நீயும் பேச வேண்டிய இடத்துல பேசு. இல்லை, தாழ்மையா இருங்க. எவ்வளவு தாழ்த்துறீங்களோ. மரியாள் லூக்கா 1:52 வாசிங்க. இது மரியாள் சொன்னது. தாழ்மை உள்ள அந்த நாட்கள்ல எத்தனையோ 1000 கன்னி பெண்கள் இருந்தாங்க. எப்படி ஆண்டவர் மரியாதை கண்டுபிடிச்சாருன்னா, அவருடைய சுவாபம் தாழ்மையை ஆண்டவர் மரியாள் கிட்ட பார்த்தார். என்கிட்டயும் உங்ககிட்டயும் ஆண்டவர் உயர்த்தணும்னா இருதயத்துக்குள்ள ஆண்டவருடைய சிந்த தாழ்மை நமக்கு இருக்கணும். எளிமை, தாழ்மை, சாந்தம், இதெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு கனெக்டட். அருமையானது. இந்த தாழ்மை இருந்தா இதெல்லாம் வந்துடும். தாழ்மை இருந்தா எல்லாம் வந்து. தாழ்மையை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எந்த வேலையும் கொடுத்தாலும் செய்வாங்க. எந்த மீனியல் ஜாபையும், எந்த தாழ்மையான வேலையும் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. எனக்கு ஆண்டவர் அப்படித்தான் சொல்லி கொடுத்தார். என்னை போய் ஒரு இடத்துல போட்டாரு. எனக்கு எவ்வளவு தாழ்மையா என்னை ஆக்க முடியுமோ, சிறுமப்படுத்த முடியுமோ. பிசாசு அப்பப்போ சொல்லுவான், நீ உன் வளர்ந்த வளர்ப்புக்கு, நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்பெல்லாம் உனக்கு தேவை, இதெல்லாம் உனக்கு தேவையா, ஏன் இப்படி போறேன்னு. ஒரு நாள் விட்டுட்டு ஓடிட்டேன், வேற சபைக்கு போயிட்டேன். ஆண்டவர் பேசுறாரு, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமே. அவருக்கு என்ன தெரியும், புது சபைக்கு போறேன். ஆண்டவர் சொல்றாரு, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமே, உன் நாச்சியார்கிட்ட போய் அடங்கிரு. ஐயோ, தலையை கீழே போட்டேன். பாப்பாவையும் கூட்டு போயிருக்கேன், தலையை கீழே போட்டேன். ஆண்டவரே தெரியாம வந்துட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க, நான் திருப்பி போய் அங்கேயே அடங்கி இருக்கிறேன் ஆண்டவரே அனு சொல்லி ஒப்பு கொடுத்து அதே இடத்துலதான் கர்த்தர் சொல்ற வரைக்கும் இருந்தேன். கர்த்தர் தள்ளுற வரைக்கும், வெளியே வான்னு தள்ளி விடுற வரைக்கும் அங்க இருக்க கர்த்தருடைய கிருபை என்னை அப்படி செய்யவர் செய்தது. ஆகவே அருமையான தேவன் அப்படிதான் எனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கொள்ளதான் இயேசுவதான் பார்க்கிறேன். இயேசுவத குடும்பத்துல ரொம்ப சிரமப்பட்டு தாழ்த்துவார். புருஷன்மார் மதிக்கலையே அவங்கள, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. ஐயோ, என் கஷ்டத்தையே விளங்கிக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தா கூட அதை செய், இதை செய்யணுமாங்க, செய்யுங்க. வாய் பேசாதீங்க, சாந்தமா இருங்க. மனைவி உங்களை மதிக்கலையா, ஐயோ மனைவி என்ன மதிக்கல பாரு, இந்த வார்த்தை சொல்றா பாரு, அந்த வார்த்தை, அந்த வேலையை செய்கின்றா, இந்த செய்யுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஐயோ, இப்படி இவ்வளவு சிறுமையா எனக்கு செய்யுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார் என்று சொன்னா தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நான் அடிமைன்னு சொல்லுங்க. மரியாள் சொன்னது போல, நான் ஆண்டவருக்கு அடிமை. தாழ்மை உள்ளவர்கள் ஒரு நாள் மற்றவங்க நம்மளை புகழணும், மற்றவங்க
நம்மளை முன்னுக்கு கொண்டு வரணும், நான் செய்த நன்மையை வெளியே கொண்டு வரணும் நினைக்கவே மாட்டாங்க. தாழ்மை உள்ளவங்க மற்றவங்களையும் மதிப்பாங்க, எல்லாரையும் மேன்மை உள்ளவர்களாய் நினைப்பாங்க. ஒருத்தர் பார்த்தா திரும்பிக்கிட்டு போக மாட்டாங்க. அவங்க விஷ் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க போய் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் அதான். ஆகவே எனக்கு அவங்க விஷ் பண்ணாம போறாங்க பாருங்க, அவங்க பாருங்க என்னை மதிக்கவே இல்லை, மதிக்காம போனா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க. அதான் தாழ்மை, அதுதான் தாழ்மை. நீங்க நானும் மற்றவங்களை மதிக்கணும். தாழ்மை உள்ளவர்கள் மதிப்பாங்க, எந்த வேலையும் செய்வாங்க, எல்லார்கிட்டையிலும் அன்பா இருப்பாங்க. கிறிஸ்தவம்னா அதை தான் எதிர்பார்க்கிறாங்க ஜனன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கண்களை மூடுவோம்.